இயந்திர வாழ்க்கையிலே இருந்துகிட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்தது. பயோகேஸ் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சாதாரணமாக எப்படி நம்ம ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பொருளும் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள். முதல்ல நான் சொல்லலாம் சுயநலத்தில் ஒரு பொதுநலம். என்ன சுயநலத்தில் பொதுநலம் அப்படின்னா, இப்போ என்னோடய வீட்டில் வர குப்பையை நான் வெளியில் போடாமல் போட்டு கேஸாக எடுத்துக்கிறேன். அது என்னோட சுயநலம். என்ன பொதுநலம் அப்படின்னா, அந்த குப்பை வெளியில் போகாமல் இருக்குது. ஸோ அப்போ அது பொதுநலம். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இங்கே இருந்து தான் ஒரு வீட்டுக்கு தேவையான கேஸ் போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதாங்க உண்மை. உலகமே இப்போ மரபுசார் எரிசக்தியிலேருந்து மரபுசாரா எரிசக்திக்கு மாறிட்டுருக்கு. அதாவது பெட்ரோல், டீசல் அப்படி இருக்கிற எரிபொருள்லேருந்து காற்றாலை, சூரிய மின்சக்தி அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 6 வருஷமாக நம்ம எல்பிஜி கேஸை தவிர்த்து அதோட தேவையை குறைச்சிக்கிட்டு பயோகேஸ் மூலமாக வீட்டுக்கு தேவையான எரிசக்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இதை தொழில்முறையாகவும் 5 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றின நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க ஜெகதீஷ்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். பயோகேஸ்னால் என்ன? அதை சிம்பிளாக டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ பயோகேஸ் அப்படின்போது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் என்னென்னா அந்த பாக்டீரியா தான். நம்ம எல்லா பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நுண்ணுயிரி மூலிமா தான் நமக்கு எல்லா விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த பயோகேஸ் பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சாணத்துலேருந்து நமக்கு ஆரம்பத்தில் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த கேஸு உற்பத்தி ஆகிறதுக்கு சில சூழல் தேவை. ஒன்று பார்த்திங்கன்னா வெளிக்காற்று உள்ளே போகக்கூடாது, கொஞ்சம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் அந்த நம்ம கலக்கிற தண்ணி, சாணத்தில் கலக்கிற தண்ணி. ஸோ இப்போ இது எல்லாமே சரியான முறையில் இருந்ததுன்னா நமக்கு அந்த பயோகேஸ் மீத்தேன் தான். அது அந்த மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும். அப்போது பூமியை பொழந்தெல்லாம் எடுக்க தேவையில்ல, நம்ம வீட்டிலையே எடுத்துக்கலாங்கிறீங்களா? கட்டாயங்க. நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய உணவு கழிவுகளிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறது, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டு பழத்தை தூக்கி போடுறோம், கெட்டு போன சாப்பாடுன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம சொன்னால் காலைல சாப்பிட்ற டீ சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட்டான டீ தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டீ தூள்லேருந்தே நமக்கு நல்ல கேஸ் எடுத்துக்கலாம். இதுதாங்க பயோகேஸ் பர்னர். இப்போ எதுக்காக இப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ பயோகேஸ் உங்களுக்கு இருக்குன்னே சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப லைட் வெயிட்டான கேஸ். அது இப்போ இதுக்குன்னு தனி பர்னரில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே நம்ம எல்பிஜி அடுப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே செட்டப்பில் பயோகேஸ் அடுப்பு இருக்குது மார்க்கெட்டில். இப்போ இந்த அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடைஞ்சலாக இருக்காது. இது என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து தோசைகள் மாட்டுற மாதிரி செவத்தில் மாட்டிக்கலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான கேஸ் பயோகேஸ். இப்போ எல்பிஜியில் நாம் ஒரு 5 செகண்ட் நம்ம இதை திறந்துட்டு விட்டாலுமே என்ன ஆகும்னா, ஸ்பார்க்கு போகும்போது நம்ம கை மேலே அடிச்சிடும். இப்போ பயோகேஸில் அந்த எந்த தொந்தரவுமே கிடையாது. இப்போ இதை பாருங்கள், இப்போ திறந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்மெல் தெரியும். இப்போ எல்பிஜி எரியல அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஸ்மெல் வருமோ, அதை விட உங்களுக்கு பயோகேஸில் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது இயற்கை வாயுன்றதுனால. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரத்துக்கு நாம் எல்பிஜியாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், எதுவுமே பண்ண மாட்டோம். உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே எந்த சுவிட்சும் போடாமல் ஒரு 10 நிமிஷம் கழித்து பயந்து பற்ற வைப்போம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது ஃப்ளேமே கொண்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, ஒரு 30 செகண்ட் மேலே ஆகிடுச்சு. அது பாருங்கள், ஃப்ளேமே கொண்டு வரோம். அந்த பர்னர் அங்கே வச்சா மட்டும்தான் நமக்கு எரியும். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான கேஸ். அது இப்போ நமக்கு பயமே தேவையில்லை. இப்போ தீ அணைஞ்சிடுச்சு அப்படின்னும் போது கூட நம்ம தைரியமாக வெளியில் போயிட்டு வரலாம். குழந்தைங்களையும் நம்ம தைரியமாக அந்த அடுப்பை பயன்படுத்துறதுக்கு விடலாம். ஸோ இதுதான் இதோட சேஃப்டி. இப்போ நீங்கள் வீட்டிலையே கிட்டத்தட்ட 6 வருஷமாக பிளான் போட்டு வச்சுருக்கீங்க. இது இல்லாமல் தொழில்முறையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் க்ரியேட் ஆச்சு? இது 2015 பார்த்திங்கன்னா செந்தமிழ்னு சொல்லிட்டு செம்மை அப்படி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்காங்க. இயற்கை சார்ந்து முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மாழ்வார் அப்படி ஒவ்வொருத்தராக நம்ம தேடல், நம்ம என்னென்னா இயந்திர வாழ்க்கையிலே இருந்துகிட்ருக்கோம்.
அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்தது. அதுக்கு அது தேடலில் அப்படியே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும்போது தான் இவங்க எல்லாருமே டச் பண்ணி அப்புறம் அவர் மூலிமா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முதல்ல அவர் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்த சந்தை, மரபு சந்தை, இது மாதிரி மரபு திருவிழான்னு சொல்லி முன்னெடுத்தது அவர் தான் நினைக்கிறேன். 2015 கோட்டுப்புறத்தில் வந்து ஒரு திருவிழா நடத்துகிறாங்க, பிரண்டை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாலண்டியராக போகும்போது நீங்கள் வந்து மரபு தொழில் அரங்குன்னு சொல்லி ஒரு அரங்கு கொடுத்தாங்க, உணவு அரங்கு, மருத்துவ அரங்குன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து மரபு தொழில் அரங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதை பார்த்துக்குங்க, பொறுப்பெடுத்துக்கங்கன்ட்டு. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல, மரபுன்னா என்ன, தொழில் என்ன, அதெல்லாம் எதுவுமே எனக்கு, ஏன்னா அப்படி நம்ம சொல்லி வளர்க்கல, படிக்கவும் இல்லை நம்ம அது மாதிரி சிலபஸில். அப்போ கேட்கும்போது இன்னொருத்தர் கிண்டலாக சொல்லிட்டு இருந்தேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார், அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார், அப்போ அது உங்கள் மரபு தொழில் அதுதான். இப்போ இன்னொருத்தர் வந்து பானை செய்கிறாங்கன்னா அது அவங்களோட மரபு தொழில். ஸோ இதை நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கூடவே நம்ம இயற்கைக்கு பாதகம் இல்லாமல் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்குள்ள விஷயத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்துங்கன்னாங்க. அதில் நம்ம சோலார் பார்த்தோம். அதுக்கப்புறமா அப்போ தான் வந்து என்னென்னா பயோகேஸ் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம கோபர் கேஸ் கேட்டிருப்போம், அந்த சாணம், அந்த சாணத்துலேருந்து கேஸ் பார்த்துருக்கோம். காய்கறி கழிவுலேருந்து நமக்கு கேஸ் கிடைக்குன்ற விஷயம் எனக்கு 2015 தான் தெரிஞ்சுது. சரி, நம்ம அது நல்ல விஷயமா இருக்குது, வீட்டு குப்பையிலேருந்து கேஸாக நம்ம அதை தேடி பார்த்து வாங்கிப்போம், அங்கே வந்து காட்சிப்படுத்துவோம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொண்டு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 ரூபா அந்த விலையில் வந்து இருந்தது. அப்போ காலையில் போகும்போது என்ன குறிப்பு எடுக்க சொன்னாங்க, எத்தனை பேர் வராங்க, அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்ட்டு குறிப்பு எடுக்க சொன்னாங்க. இப்போ காலையில் நிகழ்ச்சி தொடங்குச்சு, அப்படி போய் ஆரம்பித்து போயிட்டே இருந்தது. ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ நிறைய வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 10,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. அதில் அந்த அரங்கத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து குப்பையிலேருந்து காய்கறி வேஸ்ட்லேருந்து கேஸ் அப்படின்னு ஒரு 95% மக்கள் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போக போக இது எங்கே கிடைக்கும், நீங்கள் செய்கிறீங்களா, செஞ்சால் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா, அது எப்போ என்னாச்சுன்னா எனக்கு அந்த நிகழ்ச்சி முடியும் போது சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஏன்னா அவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னும் போது சரி நம்ம அந்த ஆர்வத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு 2-3 மாதம் ஆச்சு ஆரம்பத்தில் எனக்கு அந்த கேஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அதை எடுத்து பற்ற வைக்கும்போது அந்த அடுப்பு எரியும் போது அந்த சந்தோஷம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து வார்த்தைகள் வராது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அந்த பண்ணும்போது. அப்புறம் அந்த செம்மையிலே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, முதல் வார ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி சந்தை மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தவும் அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அங்கே போய் காட்சிப்படுத்தும் போது அவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக பார்த்து சந்தோஷம், சூப்பராக இருக்குது காய்கறி வேஸ்ட்லேருந்து கேஸ் அப்படிங்கும்போது அப்போ அங்கே அப்படி ஆரம்பித்தது தான். 3 நேரமாக நேரத்தை ஒதுக்கி இன்னொரு 3-4 மாதம் நேரம் அதிகமாக எடுத்து இன்னும் ரொம்ப பக்காவாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரலில் பண்ணுறது டியூப்லாம் பார்த்திங்க அப்படின்னா தினமும் அது கூட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமான கேஸும் கிடைக்காது. சரி நம்ம கமர்ஷியலாக கொண்டு போனோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு டைப்பில் நம்ம டேங்க் மாடலில் அது மாதிரி போட்டு ஸ்டோரேஜுக்கு தனியாக பேக் மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300+ வீடுகளுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனாலே வந்து பேர் வைக்கவும் ரொம்ப யோசிக்கல. சரி, நிறைய பேர் வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணலாம் யோசிப்பாங்க, என்ன பேர் வைக்கலாம், சரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போகிறோம், சரி தமிழ்நாடு பயோகேஸ்னு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு அது உடனே தமிழ்நாடு பயோகேஸ்னு பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கோம். திரும்பவும் நீங்கள் தொழில்முறையாக பண்ணுறனால கேட்குறேன், நடைமுறை சிக்கல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கட்டாயம் நீங்கள் இதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க நடைமுறை சிக்கலாம்? முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேஸ்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா எப்படின்னா சாப்பாடு வேஸ்ட்னா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு வேஸ்ட் ஆகாதுன்னு ஒரு சிலர் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கையில் தான் சாப்பாடு வேஸ்ட் ஆகும், அதை போட்டு நான் என்னத்தை கேஸ் எடுக்க போகிறோம், அதில் என்ன கேஸ் வந்துடும் அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டீ தூள் காலை சொன்ன மாதிரி, ஸோ அந்த விஷயம் அது கூட நம்ம போட்டால் நல்லா கிடைக்கும். ஸோ இது இன்னும் நான் அல்டிமேட்டாக வந்து நான் இப்போ வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே எலி பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த எலி என்ன ஆகும் அப்படின்னா எலியை பிடிச்சி நம்ம கொண்டு போய்ட்டு வெளியில் குப்பையில் போட்டுருவோம், இல்லை அப்படியே ரோட்டில் எடுத்து போட்டுருவோம். இப்போ அது என்ன ஆகும்னா அதிகமாக நாற்று அடித்து அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஆகிடும். சரி நம்ம இதில் போடலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் அந்த எலி பிடிச்சோம் அப்படின்னா எலியை அடிச்சுட்டு அந்த டேங்கில் போட்டுருவோம் உள்ள. ஸோ அப்போ என்ன ஆகுனா வெளியில் நமக்கு அந்த பொல்யூஷன் மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது, எனக்கு கேஸு நல்லாவே கிடைக்கிது. அந்த எலி போட்ட அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இடம் எங்கே வைக்கிறது, வெயிலில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்ற சிக்கலும் எல்லாம் இருக்கிறது. என் வீட்டில் வந்து வெயிலே வராதுங்க, என்ன பண்ணுறது, என் வீட்டில் மாடி இல்லை, அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்போ அங்கே போகும்போது அப்புறம் புரிஞ்சது நமக்கு ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளது தான். அதனால் இடம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நான் வந்து பால்கனியில் கொடுத்துருக்கு,
கார் பார்க்கிங்கில் சில இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓரமாகவே கூட வச்சுருக்கோம், சுத்தமாக வெயிலே வராது. அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் கேஸ் கிடச்சிட்டு இருக்கு. இந்த ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும், அது ஒன்று. அதுக்கப்புறம் விலை முக்கியமாக எல்லாருமே என்னென்னா விலை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை 20,000க்கு பண்ணிகிட்ருக்கோம். இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சவால்கள் இருந்தது. இப்போ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி இந்த சர்வீஸ் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக மரபுசாரா எரிசக்தியை பயன்படுத்துறதுக்கு வந்து அரசு மானியம் தருவாங்கல்ல? ஆமாம், இதுக்கும் மானியம் இருக்கா? இதுக்கும் மானியம் இருக்குங்க. இதுக்கு என்னென்னா இப்போ கேட்டகரி என்ன அப்படின்னா அந்த சிவிலில் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ அவங்க வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவபிள் போர்ட்டபிள், இப்போ அதுக்கு வந்து இன்னும் மானியம் வந்து கொடுக்கல. இப்போ சிவிலில் பண்ணும்போது தீனபந்து மாடல் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 to 12,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதுவும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கிராமப்புறங்களில் வந்து கேட்குறவங்களுக்கு அதுவும் அமைச்சு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் கடந்த 6 வருஷமாக கேஸ் தனியாக வாங்குறதில்ல, பயோகேஸ்லேயே போயிட்டுருக்கீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேஸ் வாங்குறப்ப விலை எவ்வளோ? இல்லை, இப்போ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வியே நான் அதுக்கு வேறு மாதிரி கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன். இப்போ பயோகேஸ் போட்டாச்சு அப்படின்னா சிலிண்டர் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சிலிண்டரும் நம்ம பயன்படுத்துகிறோம், அதோட பயன்பாட்டை குறைச்சிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 30 நாளைக்கு ஒரு எல்பிஜி உருளை வருது அப்படின்னா நான் இந்த பயோகேஸை நான் சரியான முறையில் பயன்படுத்தினேன்னா எனக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு 50 நாள் 60 நாள் வரைக்கும் கூட நான் வந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு குடும்பத்துக்கு, அதாவது ஒரு 5 பேர் இருக்க ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவில் போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக? அவங்களுக்கு வந்து 1 cubic மீட்டரே போதும். அதாவது நம்ம அந்த வாட்டர் டேங்கில் HDPE டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டர் கொள்ளளவு உள்ள அந்த தொட்டியில் அமைச்சாலே போதும், அவங்களுக்கு அந்த கேஸ் கிடச்சிரும். இன்னொன்று வந்து அந்த தொகை எல்லோரும் சொல்லும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் சொன்ன அந்த 5 பேர் உள்ள வீட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 1,500 மதிப்புள்ள உணவு கழிவை வந்து நம்ம வெளியில் கொட்டிகிட்ருக்கோம். அப்போது ஒரு மாதத்துக்கு 1,500 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 18,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியல. இவ்வளோ இந்த பணத்தை வந்து நம்ம இப்படி குப்பையாக கொட்டுறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஆனால் இதாக போகுது. ஆனால் சிலிண்டர் அவங்க மாதம் 1,000 வச்சா கூட வருஷத்துக்கு 12,000 தான் வருது. ஆனால் குப்பை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 6,000 உள்ள குப்பையை வந்து வெளியில் கொட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது சேஃப் ஆனாதான்னு சொல்லி. அதுக்கு உங்கள் பதில் என்ன? ஆமாங்க, இது வந்து ரொம்ப எல்பிஜியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபான கேஸ் அது. ஆனால் உங்களுக்கு டெமோவும் காமிக்கிறேன், பார்ப்போம். இது என்னென்னா நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணலை. இப்போ கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் டேஞ்சர் தான். இப்போ கம்ப்ரஸ் பண்ணாதனால இது வந்து ரொம்ப வெயிட் கம்மி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரூம் ஃபுல்லாக கேஸ் பரவனாலும் இது மேல் நோக்கி போயிட்டு உடனே வெளியில் காற்றுல கலந்துடும். இப்போ எல்பிஜி பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி அதிகம். அது என்ன ஆகுனா அந்த வெயிட்டில் கீழே தான் இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் கதவு இதில் ஜன்னல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்டு கீழே தான் இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் அது வெளியில் வெளிக்காற்று உள்ளே வந்து அதை வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது வந்து அப்படி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்னால உடனே உங்களுக்கு வந்து காற்றுல கலந்துரும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பயன்படுத்தலாம். இப்போ பயோகேஸ் யூஸ் பண்ணோம், அதால் கேஸ் மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட்டா இல்லை அதனால் சைடில் வேறு எதுவும் ப்ராஃபிட் இருக்குது? நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பயோகேஸ் போட்டாச்சு அப்படின்னா சிலிண்டர் ரேட் நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கில் கேஸை தாண்டி அவங்க வந்து அந்த வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர், இப்போ ஒரு பொருள் நம்ம கழிவை கொட்டுறோம், அது ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நமக்கு கேஸ் கிடச்சிடுது. அப்புறம் அந்த வேஸ்ட் வாட்டர் நமக்கு வெளியில் வரும். ஸோ அந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையாக அவங்க வந்து ஈல்டு எடுக்கிறாங்க. என்னென்னா முதல்ல அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு நல்ல இயற்கை உரம், நல்ல அருமையான இயற்கை உரம். அடுத்து வந்து அந்த தண்ணியை நம்ம செப்டி டேங்கில் கொட்டினோம் அப்படின்னா பயோசெப்டி டேங்காக மாறிடும். இப்போ இதே நீங்கள் அந்த ஸ்லரி வாட்டரை டெய்லி ஊற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் உள்ள பாக்டீரியா அப்படியே சாப்பிட ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும், ஆனால் வரக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு நாற்று அடிக்காது, கொசு வராது. நீங்கள் அதையும் அப்படியே தோட்டத்துக்கு விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய செடிகளை பார்த்திங்க அப்படின்னா வீட்டு தோட்டத்தில் சந்திக்கிற சவால் நிறைய பேர் என்ன அப்படின்னா அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூச்சி. அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், அது அப்படியே நிறைய செடியை சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3-4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து போயிடுது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரையல் பார்க்க முடியாது, இது எல்லாமே எனக்கு கஸ்டமர் அவங்க யூஸ் பண்ணி கொடுத்த ஃபீட்பேக் தான். ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறது, பொருள் ஒன்று பலன்கள் அதிகன்ற மாதிரி பயோகேஸ் ஒன்று, ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பயோகேஸ் பிளான்ட். அது இதில் வந்து வேஸ்ட் இன்லெட், இது இந்த பார்ட்டு, இது வந்து கேஸ் அவுட்லெட் லைன். இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் அவுட்லெட். இது கேஸ் ஸ்டோரேஜ் பேக்கு. இப்போ இதில் என்னென்ன வேஸ்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற இப்போது பழத்தோல் போட்டிருக்கோம்,
பழம் இருக்குது, மாம்பழம் அழுகி போனது, அதுக்கப்புறமா இந்த சேமியா. இதில் போடுற வேஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். அதாச்சும் 40% திடக்கழிவு, 60% திரவக்கழிவு. அந்த திரவக்கழிவு பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, இல்லை இந்த புளிச்சு போன மோர், இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லை அது எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணியை கூட நீங்கள் ஊற்றி இதில் வந்து பயன்படுத்தலாம். இந்த பயோகேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணது வந்து ஓவர் ஃபீடிங் தான். ஓவர் ஃபீடிங்னா இப்போ பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 லிட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தான் கொடுக்கணும். கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யாது. அதனால் நம்ம இந்த ஓவர் ஃபீடிங்கை நிப்பாட்டணும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடாக இல்லாமல் சாலிடாக போடுறது மட்டும். நீங்கள் சாலிடாக போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் 40-60 ரேஞ்சில் தான் வந்து நீங்கள் வந்து அதில் வேஸ்ட்டு ஃபீடிங் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் இன்புட் இது மூடியை நம்ம எடுத்துகிட்டு இப்போ வேஸ்ட் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ வேஸ்ட் அவுட்லெட் பார்த்திங்கன்னா இதை நம்ம திறந்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல லிக்விடாக வந்துடும். உங்களுக்கு லிக்விடாக தான் வரும், கட்டியாக எதுவுமே வராது உங்களுக்கு. இப்போ இதில் சரியாக ப்ராசஸ் ஆகாது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து மேலே மிதந்துட்டு வெளியில் வந்துடும். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அந்த வேஸ்ட் வாட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இருக்கு சொன்ன மாதிரி செடிங்களுக்கு, செப்டி டேங்க், ட்ரைனேஜ், அது மாதிரி வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா இந்த கேஸ் அவுட்லெட் வழியாக உங்களுக்கு அந்த பேக்கில் போய்ட்டு கேஸ் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம அடுப்பு திறந்து பற்ற வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம வேஸ்ட்டு கொட்டுறது எடுக்கிறத பார்த்தோம், கேஸ் ஸ்டோரேஜும் பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பயோகேஸில் வந்து மெயின்டெனன்ஸ் வராதா அப்படின்லாம் கிடையாது, கட்டாயம் மெயின்டெனன்ஸ் வரும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா பராமரிப்புன்றது கட்டாயம் வரும். இப்போ இதில் என்ன மெயின்டெனன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வேஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு நாம் டைலூட் பண்ணி நம்ம க்ரஷ் பண்ணியோ இல்லை சாப் பண்ணியோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெயின்டெனன்ஸ் வராது. அது மாதிரி இதில் போடக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, சிட்ரிக் உள்ளது போடக்கூடாது. இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய், இது மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அசைவத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீன், முள், எலும்பு, முட்டை ஓடு, இதையும் நம்ம வந்து தவிர்க்கணும். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இதுமாதிரி என் வீட்டில் நிறைய தோட்டம் இருக்குது, அதில் வரக்கூடிய இலைகளை நம்ம இதில் பயன்படுத்தலாமா அப்படின்னு. இப்போ அதில் வர இலைகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. நாம் தினமும் சமையல் தினமும் உணவில் பயன்படுத்தக்கூடிய இலைகள் தான். என்ன இலைகள் அப்படின்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரைகள், இது மாதிரி இலைகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். மற்ற மரச்செடியில் வரக்கூடிய இலைகளை வந்து நம்ம இதில் பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஆகுனா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவு வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் சாண கரைசல் போட்டு உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதோட லைஃப் அளவு. இப்போ இதில் வந்து நீங்கள் 1 லிட்டர் கொட்டுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் உங்களுக்கு ரைஸ் ஆகும், நீங்கள் அதை எடுத்துக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இலைகளுக்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்காது, வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலே வந்து இந்த அவுட்லெட்டில் வந்து அடைச்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வேஸ்ட் வாட்டர் வராது, நமக்கு மேலேயும் ஃபுல் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், நமக்கு கேஸும் கரெக்டாக வெளில வராது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கட்டாயம் தவிர்த்தோம் அப்படின்னா இதில் மெயின்டெனன்ஸ்ன்றது வராது. இப்போ இந்த பயோகேஸில் நமக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமாக சரி பண்ணிக்கலாம். இதில் அந்த சொன்ன மாதிரி ஓவர் ஃபீடிங்னால உங்களுக்கு கேஸ் வராது. இந்த சிட்ரிக் மாதிரி விஷயம் போட்டிங்கன்னா கேஸ் வராது. இப்போ சப்போஸ் அது போட்டாச்சு எனக்கு கேஸ் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சுலபமான விஷயந்தான். உள்ளே இருக்கிற அந்த சாண கரைசல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப புதுசாக நீங்கள் சாண கரைசல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வாரம் 10 நாளில் வந்து பழையபடி உங்களுக்கு பிளான் நல்லா ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டோரேஜ் பேக்கை பற்றி சொன்னோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் கேஸ் இருக்குது. இப்போது ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவு வரைக்கும் கேஸ் இந்த பேக் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன சைஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ வந்து இன்னும் பெரிய சைஸ் வர்றதுனால நாம் கொடுக்குற அந்த சிங்கிள் பர்னரில் இந்த பை நிறைஞ்சிது அப்படின்னா 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து எரியும். இப்போ நீங்கள் பெரிய டேங்க்லாம் போடும்போது ஒரு நாளைக்கு 2 முறை கூட வந்து உங்களுக்கு அந்த பை வந்து நிறையும். அப்போ உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு உண்டான சமையல் எரிவாயு வந்து கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, அப்படி வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து பயன்படும். இப்போ இதில் இல்லை எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பை வெடிச்சிருமா, ஏதாச்சும் வந்து இதை கடிச்சிருமா, ஏதாவது தொந்தரவு பண்ணுமா அப்படின்ட்டு
இந்த பை வந்து அது எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராதுங்க. நாமளாக போயிட்டு ஏதாச்சும் பஞ்சர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து டேமேஜ் ஆகுமே தவிர வேறு எந்த மனிதர்களால் மட்டும்தான் அதுக்கு தொந்தரவை தவிர வேறு எந்த உயிரினங்களால் அதுக்கு தொந்தரவு கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து வெளியூர் போகிறோம். அப்போ இந்த கேஸ் நாங்கள் வேஸ்ட்டு கொட்டியாச்சு. அப்போ கேஸ் வறுமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வேஸ்ட்டு கொட்டியாச்சு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபுல்லாக அதில் ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டோரேஜ் ஆகிடும். அது போக எக்ஸஸாக இருக்கிறது என்ன ஆகுன்னா திரும்ப ரிவர்ஸ் வந்து உள்ளே ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்போ அந்த அழுத்தம் கொடுத்து என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாமே இது வழியாக வந்து வழிஞ்சு உங்களுக்கு வந்து வெளியில் அப்படியே கீழே வந்துடும். இப்போ நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகும்போது பர்னரை திறந்து வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது வழியாக கேஸ் எல்லாமே வெளியில் போயிடும். சிலது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு அன்பிளான்டாக தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனாலும் ஒரு தொந்தரவுமே கிடையாது. இது வழியாக உங்களுக்கு வழியுமே தவிர இது வெடிக்கிறதோ பேக் வெடிக்கிறதோ மற்ற தொந்தரவோ எதுவுமே இருக்காது. இதுலேருந்து வர வேஸ்ட்டும் உங்களுக்கு நாத்தடிக்காது. இது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான இருக்கும். இது எப்படின்னா பார்த்துக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு முழுசாக போடாமல் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி போடுறது, இல்லை அரைச்சி போட்டிங்கனாலே போதும். இது உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு நாள் 10 நிமிஷம் உள்ளே கொட்ட போகிறீங்க, இதை எடுத்து செடிக்கு ஊற்ற போகிறீங்க. இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ மெயின்டெனன்ஸ் வரும் அப்படின்னா, வேஸ்ட் வந்து முழுசாக போட்டிங்க, இல்லை சரியாக அரைச்சி போடல, இல்லை சிட்ரிக் விஷயம் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தெரியும். எப்படி அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இந்த பிளான்ட்டு வேலை செய்யும்போது உங்களுக்கு எந்த நாற்றமும் அடிக்காதுங்க, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கண்டுபிடிக்கலாம் இதில் ட்ரபுள் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டர் திறக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஸ்மெல் வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதில் எந்த ட்ரபுள் வந்தாலும் முதல்ல பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இன்புட்டை நிப்பாட்டணும், கொடுக்குற ஃபீடிங்கை வந்து நிப்பாட்டணும். நீங்கள் அதில் ஒரு 4-5 நாள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா இந்த அவுட்லெட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரதை நின்றுடும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம இதை கவனிக்கலை, அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வேஸ்ட்டு கொட்டுறோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், நம்ம அதையும் கவனிக்கல அப்படின்னா அப்புறம் அடுப்பு எரியும் போது உங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக உங்களுக்கு அடுப்பு எரியும் போது எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரபுள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அடுப்பு எரியும் போது ஸ்மெல் வரும். ஸோ அப்பயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீடிங்கை நிப்பாட்டணும். ஸோ இதை நமக்கு இதில் இந்த ஸ்மெல் வர்றதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளே வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட வயிறும் இந்த டேங்க்கும் ஒன்று தான். அதிகபட்சம் ஒரு 10 நாள் நீங்கள் வேஸ்ட்டை நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற தொந்தரவு எல்லாமே சரியாக போயிடும். திரும்ப நீங்கள் வேஸ்ட்டை கொட்டி சரி பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள விஷயம். நீங்கள் எதுவுமே பண்ணலை, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப கவலை கிடையாது. திரும்ப நீங்கள் ஒரு 2-3 பக்கெட் சாணம், அதாச்சும் ஒரு 50-60 கிலோ சாணத்தை கரைச்சி நீங்கள் கொட்டி விட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு பழையபடி வந்து கேஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து என்னென்னா எல்லார் வீட்டுக்குமே இப்போ சாதாரணமாக எப்படி நம்ம ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பொருளும் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள். இதை வந்து என்னென்னா நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அது போக இது நீங்களும் அமைச்சிக்கலாம், அதுக்குண்டான கிட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை நீங்கள் வாங்கி நீங்களே டேங்கு மட்டும் வெளியில் வாங்கி நீங்களே செட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொல்லலாம் சுயநலத்தில் ஒரு பொதுநலம், அப்படி தான் யோசிப்பேன், அப்படி தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே. என்ன சுயநலத்தில் பொதுநலம் அப்படின்னா, இப்போ என்னோடய வீட்டில் வர குப்பையை வந்து நான் வெளியில் போடாமல் போட்டு கேஸாக எடுத்துக்கிறேன், அது என்னோடய சுயநலம். என்ன பொதுநலம் அப்படின்னா, அந்த குப்பை வந்து வெளியில் போகாமல் இருக்குது, அது வெளியில் போச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ பாதிப்பாகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அது வந்து பொதுநலம். ஸோ இதுதான் என்னோடய விஷயம், என்னென்னா சுயநலத்தில் ஒரு பொதுநலம். நன்றி, வணக்கம்.